ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ரேண்டமாக ஒரு 3-4 நாளோட vlog பார்க்கலாமா? ஸோ ஒரே பிஸி ரொட்டீனாக போயிட்டுருந்துச்சு. சாரீ ப்ளீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மார்னிங் நீங்கள் போன வீடியோவில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததோடு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து என்ன ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீ ப்ளீட் முடிச்சுட்டு அடுத்தது இது வந்து ஒரு அர்ஜென்ட் டெலிவரி கேட்டிருந்தாங்க. நம்ம சாரீ ப்ளீட் பண்ண கஸ்டமருக்கே அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து நம்மளோட க்ளவுட் ஃபிட் எல்லாமே டெலிவரி கொடுக்குறக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து நம்ம நிறைய அளவு எடுக்க வேண்டியது இருந்தது. லோக்கல் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர்லேயே போய் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கிளாத் என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்துடுவேன். அதேமாதிரி ஆன்லைன்னா வீடியோவில் வந்து நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெலிவரி கொடுத்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஐப்ரோ ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 சாரீ வந்து ப்ளீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் காலையிலேருந்து ஒர்க் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ஸோ அதையும் ப்ளீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பர்சனல் ஒர்க் இருக்குது. இது வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்லேருந்து சாரீ ப்ளீட்டிங்கு ஸ்டிச்சிங்கு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்க போகிறது. அப்புறம் நைட்டு 2 சாரீ ப்ளீட் முடிச்சாச்சு. அது அர்ஜென்ட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோஸு சுடிதார் சைடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் டெலிவரி கொடுக்குறக்காக போயாச்சு. அதை போய் டெலிவரி பண்ணிவிட்டு நம்மளோட க்ளவுட் ஃபிட்டெல்லாம் பண்ணிவிட்டு மெஹந்தி ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து நம்மளுக்கு சீர் பொண்ணு சீர் மேக்கப்புக்காக வந்து நம்ம போயிருந்தோம் மெஹந்தி போடுறதுக்கு. இவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மெஹந்தி போட்டு நைட் 8 மணி ஆயிடுச்சு நம்ம ரிட்டன் வர்றதுக்கு. ஸோ மெஹந்தி ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் வரக்கு 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ரொட்டீன் இப்படியே வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் அந்த 1 வீக் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அதனால தான் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியறதில்ல, போஸ்ட் பண்ண முடியறதில்ல. பட் இன்ஸ்டாவில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம், ஷார்ட்ஸ் எல்லாமே. யூடியூப்பில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு வந்து எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணணும்ல. அதனால் பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வாங்குறதுக்காக கிளம்பியாச்சு. பூ வாங்குறதுக்கு திருப்பூர் தான் போவேன். ஏன்னா இப்போ சீசன் இல்லைல்ல, இந்த சமயம் வந்து சீசன் இல்லைங்கிறதுனால இங்கே நம்ம ஊரில் வந்து கிடைக்காது. திருப்பூர் போயுமே பார்த்திங்கன்னா ஜிப்சம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. வேறு எந்த பூவுமே இல்லை. அதனால் ஜிப்சமில் மட்டும் நம்மளுக்கு வந்து 4 சென்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 வந்து நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு நம்ம ஊருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியும் வந்ததுக்கப்புறமா தான் மழை வந்துச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வந்து பூவை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அப்படியே கவர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் போட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு சாரீ ப்ளீட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பண்ணிடலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட் முகூர்த்தம் அப்படிங்கும்போது அவசரமாக வந்து வர்றது நிறைய வேலைகள் வந்து வரும். இப்போ இந்த மந்தோட லாஸ்ட்டு முகூர்த்தம்னா திடீர்னு வந்து சாரீ ப்ளீட்டிங் நிறையா வரும், இல்லை மெஹந்தி நிறையா வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து செம்ம காற்று. எங்கள் ஊரில் செம்ம காற்று எடுத்து நல்லா சாரல். ஆனால் மழை வரல, அப்படியே பாதியோடு நின்றுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு வந்தாச்சு. லயன்ஸ் கிளப் மண்டபத்துக்கு தான் வந்திருந்தேன். ஸோ மேக்கப் ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் போகும்போது நம்மளோட க்ளவுட் ஃபிட் நைட் வியருக்கு அகெயின் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் பார்த்தோம். இது வந்து அங்கே ஆன் ஸ்பாட் சாரீ ட்ராப் ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்கள ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ மேக்கப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து போய் மெஷர்மெண்ட் எடுத்து ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு போயிட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் முடிச்சுட்டு போனதே அப்பாடா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம க்ளவுட் ஃபிட் வந்து ஆர்டர் வருது இல்லையா, அப்போ நம்ம பெண்டிங் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம எப்போயுமே ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அகெயின் வரும்போது பெண்டிங் இல்லாமல் நம்ம வந்து ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும். அதனால் நானும் பார்த்திங்க அப்படின்னா சரி ரெஸ்ட்டு தானே, நைட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்ம கஸ்டமர் வீடு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் வீடு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டர்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் நேம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு நோட்டில் எழுதிடுவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் அவங்க ஆர்டர் பண்ணும்போது எகைன் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியதில்லை. கிளாத் மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மாடல் கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் எனக்கு வந்து சாரீ ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாரீ வந்து வந்துருந்துச்சு.
சரி ஓகே அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து ஏன்னா லாஸ்ட் சித்திரை கழுகு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு சாரீ ப்ளீட்டிங் ஒர்க்கு. அப்புறம் ஒரு கஸ்டமர் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு போய் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெடிக்கலி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு நைட் வேர் ஆர்டர் சொன்னாங்க. அவங்களுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு சாரீ ப்ளீட்டு. இதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு டக்குன்னு பண்ணி கொண்டு வந்து நம்மகிட்ட டெலிவரி பண்ணிட்டோம். இது அதுக்கு அடுத்த நாள். இந்த மாதிரி ஒரு 4 நாளுடைய விலாக் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ரெகுலர் ரொட்டீன் போயிட்டுருக்குது. அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல, போட முடியல. அதுக்காக மறந்துடாதீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இதில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தளவுக்கு எனக்கு ஒர்க் கொஞ்சம் வருது. அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் நான் ப்ரொஃபைலில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது ஏ லைனில் அவங்க நைட்டி கேட்டிருந்தாங்க. ஏ லைன் சுடி மேக்ஸி இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதுவுமே நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். நம்மளோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கிடையாது, மெட்டீரியல் நம்மளுது, ஸ்டிச்சிங் நம்மளுது. 300லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது, கிட்ஸுக்கு 200லேருந்து இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் கஸ்டமைஸ்டாக இந்த மெட்டீரியலை கேட்குறீங்களோ அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சாரீ அனுப்புகிறீங்க அதில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சுடி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.